நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற வைகைக்கரை நாகரிகத்தை பற்றி ஆராய்ச்சி செய்கிற இடமான கீழடி பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணா என்ற பெயரை தெரியாமல் இருக்க முடியாது. பண்டைய தமிழரின் நாகரிகம் சங்க காலத்துக்கு முன்னதாகவே இருக்கப்படும் ஒரு நாகரிகம் என்பதை கண்டுபிடிச்ச இடம்தான் கீழடி. நம்முடைய கீழடியில் 10,000க்கு மேற்பட்ட பழங்கால பொருட்கள்லாம் இருக்குது என்றதை கண்டுபிடிச்சவர் தான் இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா. இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணா என்ற நபர் பார்த்தீங்கன்னா இந்திய தொல்லியல் துறையின் கீழே வேலை செய்கிறவர். அவரை சமீபத்தில் இந்திய அரசாங்கம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. மதுரை கீழடியிலிருந்து அவரை இப்போ டெல்லி பக்கத்தில் இருக்கிற யூபிக்குள்ளே இருக்கிற நோய்டா என்ற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்ததுலேருந்து நேற்றுலேருந்து பல பேர் அமர்நாத் ராமகிருஷ்ணாவுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி போகக்கூடாது, நம்முடைய கீழடியில் தான் வேலை செய்யணும், நம்ம இன்னும் அகழ்ந்து ஆராய வேண்டி கண்டுபிடிக்க வேண்டிய இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அதனால் அமர்நாத் ராமகிருஷ்ணாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா இந்த ஆராய்ச்சி கெட்டுடும், அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது, அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணணுன்ட்டு பலவித பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மதுரை எம்பியான சு வெங்கடேசனும் இதை பற்றி ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க ஆசைப்பட்றேன். அமர்நாத் ராமகிருஷ்ணா என்னும் ஒரு தனி நபருக்கு ஏன் இவ்வளோ சப்போர்ட்டு? அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்கன்னா கீழடி என்ற அந்த இடத்துல மேலும் ஆராய்ச்சி பண்ண முடியாதா? அவருடைய இடத்துல நாயக் என்ற ஒரு புது அதிகாரி வர இருக்கிறாரு. அவரால் அந்த பணியை தொடர முடியாதா என்பது தான் கேள்வி. கவர்மெண்ட் வேலைக்கு சேர்ற ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு ஒரு பாண்ட் கையெழுத்து போட்டு தருவாங்க. அந்த பாண்ட் படி பார்த்தீங்கன்னா இந்தியாவின் எந்த மூலையில் வேணால் போய் வேலை செய்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்றதை உறுதியாக எழுதி கொடுக்கறதா அந்த பாண்ட். அப்படித்தான் அமர்நாத் ராமகிருஷ்ணாவும் கண்டிப்பாக ஒரு உறுதிமொழி கொடுத்துருப்பாரு. மேபி அவருடைய சர்வீசஸ் வேற ஒரு இடத்துல நம்முடைய இந்திய அரசாங்கத்துக்கு தேவைப்பட்டிருக்கும். அதனால் அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதுல என்ன தவறு இருக்குதுன்றது எனக்கு தெரியல. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஏகப்பட்ட பிரச்சாரங்கள் போயிட்டுருக்கு. நம்முடைய தமிழரின் பண்டைய நாகரிகத்தை அழிக்க பார்க்குறாங்க, நம்முடைய தமிழரின் தொன்மையான நாகரிகம் உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்ட்டு இந்திய அரசை பற்றி பல பேர் பல விதமாக பிரச்சாரங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா, அவர் அமர்நாத் ராமகிருஷ்ணாவுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ்னு ஒன்று வராதா? ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவரால் வேலை செய்ய முடியுமா? அவர் ரிட்டையர் ஆன பிறகு அவர் இடத்துக்கு புதுசாக வேறு யாரை போட்டு தானே ஆகணும். அப்படி அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் மட்டுமே இங்கே கீழடியில் ஆராய்ச்சி பண்ணணுன்ட்டு ஏதாவது எழுதியிருக்கா? அப்படி இருந்தால் அவர் ஏன் இந்திய அரசு பணியிலேருந்து ராஜினாமா செஞ்சு இங்கே நம்முடைய தமிழ்நாட்டு அரசு பணியில் சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் டைரக்டராக அந்த இடத்துல இருக்கக்கூடாது? ஓய்வு காலத்துக்கு பிறகும் ஒரு சிறப்பு அதிகாரியாக அவர் தமிழ்நாட்டு அரசின் சார்பில் இங்கே வேலை செய்யலாமே. இதை பேசுகிறத விட்டுட்டு எல்லாருமே அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணது தவறுன்ட்டு போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில மாதங்களுக்கு முன்னால் அமர்நாத் ராமகிருஷ்ணா மத்திய அரசுக்கு ஒரு அறிக்கையை கொடுத்தாரு. 950 பக்க ரிப்போர்ட்டாக அந்த அறிக்கை இருந்தது. அதில் கீழடியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் என்னென்ன, அதனுடைய ஏஜிங், கார்பன் டேட்டிங்லாம் என்னன்றதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருந்தாரு. ஆனால் அதில் இன்னும் ஒரு சயின்டிஃபிக்காக எதுவும் இல்லைன்ட்டு அந்த ரிப்போர்ட்டை இந்திய அரசாங்கம் அப்படியே திருப்பி அனுப்பி மேற்கொண்டு நிறைய எவிடன்சஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆனால் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் மீண்டும் அந்த ரிப்போர்ட்டை எந்தவித மாற்றம் இல்லாமல் அப்படியே சப்மிட் பண்ணாருன்ட்டு நம்ம கேள்விப்படுறோம். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகாரியோ அல்லது ஒரு ஊழியரோ அரசாங்கம் சொல்கிறத கேள்காட்டி அது இன்சபார்டினேஷன், அதாவது ஒழுங்கின்மை என்று கருதப்படும். அதன்படி கூட இந்திய அரசாங்கம் இவர் இன்சபார்டினேஷனில் இருந்திருக்காருன்னு சொல்லி அவரை இப்போது டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கலாம். எது எப்படியோ அமர்நாத் ராமகிருஷ்ணாவின் பணி என்பது ஒரு அரசு பணி தான். அரசு பணி என்பது என்றுமே மாற்றுதலுக்குரியது. அதனால் இந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் என்பது ஒரு அன்யூஷுவலான ஒரு தப்பான ஆர்டராக எனக்கு தெரியல. நம்முடைய தமிழ்நாட்டின் தொல்லியல் துறை கூட கீழடி நாகரிகத்தை பற்றி மேற்கொண்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்திய அரசாங்கம் அடிக்கடி தமிழரின் நலன் பற்றி பேசுகிறாங்க. அவங்களும் கீழடியில் நடக்கிற அந்த வைகைக்கரை நாகரிகத்தை பற்றி ஆராய்ச்சி பற்றி தொடர்வாங்கன்னு நம்புவோம். தமிழர் நாகரிகம் பண்டைய நாகரிகம் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதற்கான மொத்த கிரெடிட்டையும் ஒரு தனிப்பட்ட நபர் எடுத்துக்கிறது சரியா? நண்பர்களே, உங்களுடைய கருத்து இதில் என்ன? அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறது சரியா தவறா என்பதை நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய கருத்துக்கள் தவறானவனா கமெண்ட்டில் என்ன தாராளமாக நீங்கள் திட்டலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.